இன்னைக்கு ஜிஷ்டாவோட வரலட்சுமி நோம்பு செட் தான் உங்கள்கிட்ட காட்ட போறேன். அம்பாலை எப்படி எழுந்தருளை பண்றது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல அம்பாலை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சிம்ஹாசனம் தேவை. மனை போட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்க பச்சரிசி இல்ல நெல் ஏதாவது இருந்தா நீங்க போட்டுட்டு அதுக்கு மேல கலசத்தை வந்து நீங்க வைக்கலாம். ஸோ நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக வெறும் கலசம் மட்டும் வைக்கிறேன். அந்த கலசத்துக்கு அழகா மஞ்சள் குங்குமம் வைங்க. கலசம் உள்ளார பச்சரிசி போடுற வழக்கமும் உண்டு, நீர் பரப்புற வழக்கமும் உண்டு. நான் இப்போ உங்கள்கிட்ட நீர் பரப்பி காட்ட போறேன். மங்கள திரவியங்கள்னா உள்ள போடலாம். மஞ்சள், குங்குமம், நாணயங்கள், வாசனை பொருட்கள், ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் நீங்க போட்டு அம்பால எழுந்தருளை பண்ணலாம். ஒரு 3 கொத்து மாயிலை எடுத்துக்கோங்க. அழகா அந்த மாயிலையை உள்ள வச்சுட்டு அடுத்ததா நல்ல ஒரு ஆடுற தேங்காய், இந்த ஆடுற தேங்காவோட நெற்றியில அழகா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இது வந்து அம்பாளுடைய திருமுகமா நம்ம பாவிப்போம். இது உள்ள வைக்கும் பொழுது அம்பாலை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. திஷ்டால உங்களுடைய வரலட்சுமி நோம்பு செட்டோட அம்பாளுடைய முகமும் வரும். அம்பாளுடைய முகத்தை அழகா இப்ப பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்ததா நீங்க அம்பாளுக்கு வந்து புடவை கட்டி பார்க்கலாம். உங்களுக்கு புடவைனா கட்ட தெரியாதுன்னா ரெடிமேட் சாரியும் இதுல இருக்கு. இப்படி முன்னாடி எடுத்துட்டு வந்து இப்படி நீங்க ஒட்டிட்டீங்கன்னா போதும். இது கூடவே ஒரு ரவிக்க துண்டும் வரும். இந்த ரவிக்க துண்டையும் நீங்க அழகா இது மாதிரி மடிச்சு அழகா சாத்துங்க. பிளேஸ் பண்ணினதுக்கு அப்புறமேட்டு வாசனை மலர்கள் அம்பாளுக்கு நீங்க சாத்தணும். இப்ப பூஜை பொருட்கள்னா என்ன இருக்குன்னு பார்ப்போம். அழகா 2 குங்குமச்சிமிழ் கொடுத்துருக்காங்க. நீங்க நோம்பு ஷரடு கட்டிக்கிறதுக்கு ரெடியாவே உங்களுக்கு கயிறு தயாரா இருக்கு. அதுக்கு அடுத்ததான் வந்து பஞ்சபாத்திர உத்திரணி இருக்கு, ஒரு அழகான மணி இருக்கு, தூபம் ஏத்தி வச்சுக்கிறதுக்கு ஒரு தூபம் ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, நெய் தீப ஆராதனை காட்டுறதுக்கு அழகா 2 அகல் விளக்கு, கற்பூரம் காட்டுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததான் நெய்வேத்தியம் பண்றதுக்கு ரொம்பவே கியூட்டான ஒரு பவுல் இருக்கு. இந்த ப்ராடக்ட்னா வாங்குறதுக்கு இவங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. நல்ல குவாலிட்டியில அமேசிங்கான ஐட்டம்ஸ் கிடைக்குது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.